அன்பு மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரி சார்பாக வணக்கங்கள். கடந்த காணொளியில் சர்வேயிங்கில் உள்ள முக்கோண கணக்கெடுப்பு என்றால் என்ன மற்றும் முக்கோண கணக்கெடுப்பின் கொள்கைகளை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் முக்கோண கணக்கெடுப்பில் செயல்பாடுகள் பற்றி பார்ப்போம். முக்கோண கணக்கெடுப்பில் செயல்பாடுகள் 4 வகைப்படும். ரெகனைஸ், ஸ்டேஷன் ப்ரிப்பரேஷன், பேஸ்லைன் மெஷர்மெண்ட், மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ். காணொளியின் நீளம் கருதி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதியில் நாம் ரெகனைஸ், அதாவது முன்னீடான ஆய்வு என்ன என்று பார்ப்போம். முக்கோணத்தில் முன்னீடான ஆய்வு கட்டத்தின் போது சர்வேயர்கள் சர்வே பகுதியின் முழுமையான பிரிமினரி பரிசோதனையை மேற்கொள்கின்றனர். இது நிலையங்களுக்கு பொருத்தமான இடங்களை கண்டறிதல், நிலப்பரப்பை புரிந்து கொள்வது மற்றும் முக்கோணங்களின் வலையமைப்பை திட்டமிடுதல் ஆகியவை அடங்கும். இது ஒரு முக்கோண கணக்கெடுப்பின் ஆரம்ப கட்டமாகும். அங்கு சர்வேயர்கள் அந்த பகுதியை பற்றி தகவல்களை சேகரிக்கின்றனர். இந்த கட்டத்தின் நோக்கம் கணக்கெடுப்பு பகுதியில் சிறப்பியல்புகளை புரிந்து கொள்வது மற்றும் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை திறம்பட திட்டமிடுவது ஆகும். ஐடென்டிஃபையிங் சூட்டபிள் லொக்கேஷன் ஃபார் ஸ்டேஷன். நிலையங்களுக்கு தகுந்த இடங்களை கண்டறிதல். நிலையங்களை அமைப்பதற்கு ஏற்ற இடங்களை ஆய்வாளர்கள் கண்டறிதல் வேண்டும். துல்லியமான அளவீடுகளை உறுதி செய்வதற்காக இந்த இடங்கள் மற்றும் நிலையங்களுக்கு தெளிவான பார்வையை கொண்டிருக்க வேண்டும். அட்வான்டேஜ் ஆஃப் ரெகனைஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த டோபோகிராஃபி. நிலப்பரப்பை புரிந்து கொள்வது. சர்வேயர்கள் அப்பகுதியில் இயற்பியல் அம்சங்களை நிலப்பரப்பையும் ஆய்வு செய்கிறார்கள். சரிவுகள், உயர மாற்றங்கள் மற்றும் கணக்கெடுப்பு செயல்முறை பாதிக்கக்கூடிய ஏதேனும் தடைகளை பகுத்தாய்வு செய்வது இதில் அடங்கும். பிளானிங் த நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கோணங்களின் வலையமைப்பு திட்டமிடுதல். முக்கோணமானது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட முக்கோணங்களின் வலையமைப்பை உருவாக்குவதை உள்ளடக்கியது. இந்த கட்டத்தில் சர்வேயர்கள் இந்த முக்கோணங்கள் எவ்வாறு நிறுவப்பட்டு முழு ஆய்வு பகுதியையும் உள்ளடக்கும் வகையில் ஒன்றோடொன்று இணைக்கப்படும் என்பதை திட்டமிடுகின்றனர். பிளானிங் த நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கோண கணக்கெடுப்பில் உளவு கட்டம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது முழு கணக்கெடுப்பு செயல்முறைக்கும் களம் அமைக்கிறது. கணக்கெடுப்பு பகுதியை பற்றி விரிவான தகவல்களை சேகரிப்பது, பொருத்தமான நிலைய இடங்களை அடையாளம் காண்பது, நிலப்பரப்பின் பண்புகளை புரிந்து கொள்வது மற்றும் முக்கோண வலையமைப்பின் அமைப்பை திட்டமிடுவது ஆகியவை இதில் அடங்கும். இந்த கட்டம் துல்லியம், செயல்திறன் மற்றும் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை திறம்பட நடத்துவதற்கான வலுவான அடித்தளத்தை உறுதி செய்கிறது. மீதமுள்ளவை அடுத்த காணொளியில் காண்போம். காணொளியை கண்ட அனைத்து அன்பு மாணவர்களுக்கும் நன்றி.